சண்டே காலையிலே வந்து சாம்பார் இட்லி. அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி லீவுக்கு எல்லாருமே வந்தாச்சுங்க. தங்கச்சி ஃபேமிலி, அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறோம். அதனால் காலையில் இட்லியும் சாம்பாரும் வந்து ரெடி பண்ணுறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டேங்க. சிக்கன் 65 போட்டேன், கிரேவி. இது எல்லாமே 1 பை 1 நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், ஆயில் வந்து சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. இப்போ சாம்பாருக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறதுனால இட்லி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறோம். சண்டே காலையில் வந்து ரொட்டீன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளாம் இல்லை பாருங்கள். பருப்பில் வந்து கேரட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாய் தூள், சாம்பார் பொடி எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செய்கிறது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுட்டுங்க, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்துட்றோம். ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டு வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கலாங்க. இட்லிக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். அதிக பேர் இருக்கும்போது இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதிக குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சாம்பார் ரெடி. இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லிங்க. ஏன்னா இதுக்கு பிறகு தான் வேலை அதிகம். அதனால் இட்லியை சாப்பிட்டுட்டு கடை நம்ம வந்து சிக்கன் வந்து கழுவியெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் அடுத்தது 1 பை 1 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இட்லி பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. இட்லி ரெடி ஆகிடுச்சிப்பா, யார் யார் சாப்பிட வரீங்களோ வாங்க, சாப்பிட்டுட்டு வேலைகள் இருக்குது கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இவ்வளோ பேருக்கு ஒண்டிலாம் என்னால் வந்து வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் செய்ய முடியாது. சாப்பிட்டுட்டு டக்குன்னு வந்து வேலையை பாருங்கப்பா. வீட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு இருக்குது, தங்கச்சி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா. அவங்களும் எல்லாம் கூட வந்து 1 பை 1 எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் அவங்கள வந்து கூப்பிட்றேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சா தான் நம்ம அடுத்தது வந்து ரெசிபி செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே வந்து அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணி உரிச்சு கொடுத்தாங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் பசங்க வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ண சொல்லி சொன்னாங்க. 1.5 கிலோ அரிசி தான், 1.5 கிலோ வந்து சிக்கன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருந்த வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டாளுங்க. அதுக்கு தான் அவங்ககிட்ட வந்து வேலை சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்களா. இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் பிரியாணிக்கு வந்து கறியில் சேர்க்கறதுக்காக. இப்போ கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், தயிர் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு சிக்கனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குங்க. நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நம்ம தயிர் ஊற்றி சிக்கனை வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே சாஃப்டாக இருக்கும் கறி. அது உள்ளே வந்து ஜூஸியாக காரம் ஃபுல்லாக ஏறி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ 1.5 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்ச புதினாவையும் அதில் சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுக்கிறதுக்குள்ளே இப்போ வெங்காயம் கட் பண்ணுறத போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசங்ககிட்ட சொன்னதோடு சரி ஊறப்பட்ட வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுடுதுங்க. பிரியாணி மசாலா, காரத்தூள், கரம் மசாலா இது 3 தாங்க நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கறியை வந்து கலந்து எடுத்து வச்சிடணும். இது கூட வந்து உப்பும் சேர்த்துக்குங்க. தயிர் வந்து நம்ம புதினா மல்லி அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. 1 ஹவர் வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். அதன் பிறகு நம்ம வந்து செய்துக்கலாம். இப்போ கறியை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேவிக்கும் சிக்கன் 65க்கும் இப்போ கறி தனியாக சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். இதையும் வந்து கழுவி க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டே கழுவுறேங்க. எப்பயுமே அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை உடனே கழுவிடணுங்க. ஊறினதுக்கு பிறகு கழுவினிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா கழுவி ஒரு 3-4 தண்ணி ஊற்றி கழுவி நம்ம ஊற வச்சிடலாம். அப்புறம் பிரியாணி ரெடியானது நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சிக்கன் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சதைகள் வந்து தனித்தனியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எலும்பாக இருக்கிறதெல்லாம் கிரேவியாக வச்சுட்டு கொஞ்சம் சதைகளாக இருக்கிறத நம்ம வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 பவுடர் வந்து கடையில் விற்கும் பாருங்கள், அந்த பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இதுவும் வந்து நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினதுக்கு பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து சிக்கன் 65 வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும். இந்த அளவுகளில் நீங்கள் போட்டு செய்யும்போது 65 வந்து செம்மையாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்தது பசங்க வந்து தக்காளி கட் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ பிரியாணிக்கு உண்டான வச்சிடலாம். நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணிக்கு தேவையான பொருள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நெய் வந்து ஒரு 50 கிராம் மட்டும் இப்போ ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டாகவும் நெய் சேர்ப்போம், அதனால் 50 கிராம் மட்டும் நெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே வந்து எண்ணெய் காஞ்சது அதில் போட்டாச்சுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணால் போதுங்க. 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம். 1.5 கிலோன்னும் போது 1/2 கிலோ இருந்தால் போதும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3/4 கிலோ வெங்காயத்துக்கு மேலே வெட்டி வச்சுருக்குதுங்க பசங்க. அது என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் செஞ்சுட்டு மீதியை வந்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சேங்க. மறுநாள் வந்து செஞ்சேன். அது இல்லாத கிரேவிக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். பசங்க சொன்ன உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டே இருந்துட்டாங்க. இப்போ கிரேவிக்கு பக்கத்து குக்கர்லேயே வந்து அதுவும் ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் 4 தான் போட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி விழுதாக வந்து கறியில் சேர்த்துருக்கோம். அதனால் முழு பச்சை மிளகாய் 4 போட்டிங்கன்னா போதும். ரொம்ப காரம் அதிகமாகிடும் அப்படின்றதுனால 4 மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, நம்ம சிக்கன்லேயும் வந்து உப்பு சேர்த்து தான் அதை வந்து கலந்து வச்சுருக்கோம். அதனால் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமான அளவு மட்டும் உப்பு. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதுங்க. இதுவும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கறியிலையும் போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமான அளவு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே நம்ம கறியிலே போட்டுட்டோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருந்தேன். 1 கப் அளவுக்கு மட்டும்தான் அரைச்சி அதில் ஊற்றிருந்தேன். அதை மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு தயிர் மட்டும் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், கறியும் நல்லா வேகணும். இப்போ உப்பு வந்து செக் பண்ணுங்க, கம்மியாக தான் இருந்தது. அதனால் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டாச்சு. பிரியாணிக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அதேமாதிரி சிக்கனும் நல்லா வேகணும். அதன் பிறகு தான் நம்ம அரிசி வந்து போடணும். இப்போ நான் காட்டுற இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசிங்க. அது 1.5 கிலோ அரிசி பிடிச்சது. அதில் ஒரே ஒரு கிண்ணம் மட்டும்தான் தண்ணி. அதிலே கூட கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரேவி அந்தளவுக்கு அதிகமாகவே இருக்குது. பாஸ்மதி ரைஸுக்கு மேக்ஸிமம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து உடையாமையும் நல்ல உதிரியாகவும் கிடைக்கும். தண்ணி அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி மட்டும் ரொம்ப கம்மியாக வைக்கணுங்க. நான் 1க்கு 1 அப்படின்ற அளவில் மட்டும்தான் இப்போ தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரிசியை வந்து அதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகுது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு மேலே வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கும் கண்டிப்பாக. அதனால் நம்ம தோசைக்கல்லுக்கு மேலே வந்து வச்சு தம் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு மேலே வெயிட்டை வச்சுட்டோம். இப்போ முட்டையும் அந்த பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான செமையான விருந்துன்னு சொல்லலாங்க அம்மா வீட்டில். ஏன்னா அண்ணனும் இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, நானும் இருக்கோம். நாங்கள் 3 பேரும் 3 ஃபேமிலியுமே இருக்கிறதுனால இப்போ எல்லாேருக்கும் வேணுன்றதுனால எல்லாேருக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் 65 ஆயில் ஊற்றிட்டு பொரித்து எடுத்துட்டோங்க. நல்லா சாஃப்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா மிதமான சூட்டில் இருக்கும்போது சிக்கனை போட்டு பொரித்து எடுத்தோம்னா 65 நம்மளுக்கு ரெடிங்க. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. எந்த ஒரு பொருள்லையுமே நம்மளுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ 65யும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் வேக வச்சு இறக்கியாச்சு. அதை வந்து பசங்க உரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணியும் நம்ம அந்த பக்கம் வந்து தம்மு போட்டாச்சு. இந்த சிக்கன் 65ன்றதுங்க பசங்க இப்போல்லாம் டயட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டாம், ஆயில் ஃபுட்டு வந்து உடம்புக்கு கேடு அப்படின்றது பசங்களுக்கே இப்போ நல்லா புரியுது அவங்களுக்கு. அதனாலே அவங்களே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. எண்ணெய் பொருள் எதுவுமே வேண்டாம் செய்யாதீங்க அப்படின்னுட்டு. இது வந்து எப்போயாச்சும் ஒன் டைம் தாங்க. நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி, அதுவும் வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 1/2 கிலோ போடுறோம் போது ஆளுக்கு கண்டிப்பாக 4 பீஸு தான் வரும். அதுக்கு மேலே வராது. கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோம், ஆளுக்கு ஒரு 4 பீஸு சாப்பிட்டுக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான். அதிகமான ஆயில் வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ முட்டையும் தோல் உரித்து பசங்க கொடுத்துட்டாங்க. இப்போ பிரியாணி வந்து எந்த லெவலில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம்.
நல்லா சூப்பரான ஆவி பறக்க பறக்க பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சில டைம் செய்யும்போது நம்மளுக்கே பார்த்திங்க அப்படின்னா வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி வந்து அந்த ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். தண்ணி வந்து கம்மியாக வைப்போமா அப்படின்றது தெரியல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு பசங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. பிரியாணி கொஞ்சம், ஒரு முட்டை, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே வந்து இன்றைக்கி சிக்கன்லேயே தான் ரெடி பண்ணது. இப்போ இலையை போட்டு பரிமாறிடலாங்க. சிக்கனே ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டில் செய்யக்கூடிய பிரியாணி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. மட்டனில் செய்கிறத விட சிக்கனில் செய்யக்கூடிய பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கிரேவியும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பிரியாணி அப்படின்னாலே ஆனியன் ரைத்தா இல்லாமல் இல்லைங்க. அதனால் ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சம் வச்சாச்சு. இன்றைக்கி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிரியாணியும் சரி, கிரேவியும் சரி, சிக்கன் 65யும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.